Hi, hello, welcome, and welcome back to my channel, guys. So, welcome to episode 8 of Angular. So, actually, in the particular episode, it's a kind of continuation of episode 7 அப்படின்னே சொல்லலாம். அப்ப என்ன ப்ரோ மத்த எபிசோட்ல கன்டினியூஷன்லன்னு கேட்டீங்கன்னா, மத்த எபிசோட்ஸ் I have picked an order and இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃப்ளோ அப்படின்ற ஆர்டர்ல நான் போய்க்கிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அது ஒரு டாபிக் எடுத்தா அந்த எபிசோட்ல ஃபுல்லா கவர் பண்ணிருவேன். லைக் அது 40 மினிட்ஸ், 1 ஹவர் போனாலும். பட் லாஸ்ட் எபிசோட்ல சில விஷயங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு. லைக் அது எல்லாத்தையும் இந்த எபிசோட்ல கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் வான்ட் மிஸ் எனிதிங்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் எபிசோட். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டே அப்படியே நான் காப்பி பண்ணி திருப்பி ஐல் ஜஸ்ட் பேஸ்ட் இட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ப்ராஜெக்ட். பிகாஸ் லிட்டரலி நம்ம அதே தான் யூஸ் பண்ண போறோம். அதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக தான். அண்ட் திஸ் வில் பி அ குவைட் ஷார்ட் எபிசோட். ஸோ அதனால ஜஸ்ட் ஸ்டே பேக், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் இட் ஃபுல்லி. இட்ஸ் காப்பி. Okay. Episode 8. And this is gonna be again based on outputs, but this time என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரிமெம்பர் நம்ம சிக்னல் பேஸ்ட் இன்புட்ஸ் பார்த்தது. Like I guess it's on episode 6 if I am not wrong. Yes. So as you can see, so signal based என்ன அப்படின்னா we worked with the input decorators and everything. We go. There it is. So எப்படி இந்த input decorator and இது work ஆகும். And அதையும் சொன்னேன். So இது basically signal based input. Whereas என்ன அப்படின்னா at input decorator தான் நம்ம நார்மலா ட்ரெடிஷனலா ஆங்குலர் அப்ளிகேஷன்ஸ்ல வைட் ஓவர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பிகாஸ் அதுதான் ஆல்மோஸ்ட் ஃபார் எவர் ஆங்குலர் இருக்கிறதுனால. பிகாஸ் சிக்னல்ஸ் கேம் லைக் ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ பட் அந்த சின்டாக்ஸையும் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ சிக்னலை வச்சு எப்படி இன்புட் சென்ட் பண்ணுறதுன்னு. அதே போல் அவுட்புட்ஸுக்கும் என்ன அப்படின்னா நமக்கு சிக்னல் யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா இட் ஓன்ட் சென்ட் அ சிக்னல், இட் ஸ்டில் சென்ஸ் அன் ஈவெண்ட். பட் அந்த ஒரு சின்டாக்ஸையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஹியர் ஸோ இங்கே என்ன அப்படின்னா அட் அவுட்புட் மெசேஜ் ஈவெண்ட் நான் எமிட் பண்ணதுக்கு பதிலாக இங்கே என்ன அப்படின்னா டைரக்டா மெசேஜ் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் அப்படின்னு சொல்லி அகைன் ஆங்குலர் கோர்ல இருந்தே நான் எடுத்து கால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லிட்டரலா இதுவும் எனக்கு சேம் தான். பட் என்ன அப்படின்னா எப்படி நம்ம லாஸ்ட்ல இன்புட் யூஸ் பண்ணமோ அந்த மாதிரி தான் இங்க அவுட்புட் அப்படின்றது. எபிசோட் 6ல பாத்தீங்கன்னா தெரியும். we use this at input and input. ஸோ எப்படி at இன்புட் டெக்கரேட்டருக்கு பதிலாக அந்த இன்புட்ன்ற சிக்னல் எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அதே போல. பிகாஸ் சிக்னல்ஸ் வந்த பிறகு தான் அந்த இன்புட்ன்ற ஃபங்க்ஷனும் அவுட்புட்ன்ற ஃபங்க்ஷனும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்புட் டெக்கரேட்டர் அண்ட் அவுட்புட் டெக்கரேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் டு ஹேண்டில் த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இன் ஆங்குலர். பட் ஒரு கொஸ்டின் வரும் ப்ரோ, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு டெக்கரேட்டர்ல இருந்து இதுக்கு மாறணும் அப்படின்னா, பிகாஸ் லைக் ஆங்குலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபுல்லி டெக்கரேட்டர் பேஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் காம்பவுண்ட்ல இருந்து இந்த இன்புட் அவுட்புட் இப்படின்ற எல்லாமே. பட் என்னாச்சு அப்படின்னா லேட்டர் ஆன் வித் growth ஆஃப் ரியாக்ட் அண்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ் அவங்க பார்த்தாங்க ஏன் அதை எல்லாரும் யூஸ் பண்றாங்க, ஏன் ஆங்குலர் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்காங்கன்னா, பிகாஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். இந்த டெக்கரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் குவைட் காமன் அமாங் டெவலப்பர்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த டெக்கரேட்டர்ஸை நம்ம எப்படி கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா சிக்னல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சிக்னல்ஸ்லேயே நம்ம ஏன் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் டெக்கரேட்டரை ரீப்ளேஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் அவங்க ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்க இன்புட் டெக்கரேட்டர் அவுட்புட் டெக்கரேட்டருக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா இன்புட் ஃபங்க்ஷனை இந்த மாதிரியும் அண்ட் அதே போல இதுல நம்ம பார்க்குற மாதிரி இப்படி அவுட்புட் ஃபங்க்ஷனை நீங்க யூஸ் பண்ணிடலாம் சிம்பிளா. நீங்க என்ன பண்ண வேண்டாம், அந்த டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். திஸ் பிகம் அ கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் வேர் பீப்புள் திங்க் லைக் ஓகே நம்ம டெக்கரேட்டர்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஐ ஆம் சச் அ கை, எனக்கு டெக்கரேட்டர்ஸ் பெருசாக யூஸ் பண்ண பிடிக்காது. பட் ஆங்குலரில் ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் அஸ் டு ஒர்க் வித் இட்.
அப்படின்ற போது ஆப்வியஸ்லி டெக்கரேட்டர்ஸ் இல்லாம இது பண்றது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். பட் நீங்க கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு டெக்கரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, அதுதான் ஓவர் த இயர்ஸ் ஆங்குலர்ல இருந்த ஒரு அப்ரோச். பட் கமிங் டூ திஸ் அவுட்புட் டெக்கரேட்டர், இங்க ஏன் ப்ரோ எனக்கு எரர் வருது அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்குமென்ட் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டூ பாராமீட்டர் ஆஃப் டைப் வாய்ட் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து டைப் மென்ஷன் பண்ணணும். அவுட்புட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது. இல்லைன்னா அது எனக்கு எரர் த்ரோ பண்ணும். பிகாஸ் இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லாஸ்ட் இன்புட் யூஸ் பண்ணும்போது இதுல டைப் குடுத்திருப்போம். குடுக்காதபோது அந்த எபிசோட் 6ல எனக்கு எரர் வந்துச்சு. த சேம் ப்ராப்ளம் தான் இங்கேயும். ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இதுல டைப் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் டைப் மென்ஷன் பண்ணோம்னா, நமக்கு இன்புட்ல இருந்தபோது இங்க நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். எதுக்குன்னா, அங்க இன்புட் டெக்கரேட்டருக்கும், இன்புட்க்கும் நெறைய டிஃபரன்ஸஸ் இருந்துச்சு. பிகாஸ் அங்க அந்த இன்புட் டெக்கரேட்டர்ல வந்துட்டு நமக்கு வொர்க் ஆன விதமும், இன்புட்ல வந்துட்டு நமக்கு சிக்னல் வொர்க் ஆன விதமும் டிஃபரெண்ட். பட் இங்க என்ன அப்டின்னா வந்து அவுட்புட்ன்றது நான் ஹோவர் பண்ணாலே தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது அவுட்புட் எமிட்டர தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது சிக்னல ரிஃப்ளெக்ட் பண்ணல. வேராஸ் எபிசோட் 6ல இந்த கோட பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல ஓவர் பண்ணும்போது, இது எனக்கு என்ன அப்டின்னா, இன்புட் சிக்னல வந்துட்டு சென்ட் பண்ணிருக்கும். ஸோ தாட்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ லிட்டரலா நான் இங்க ஈவன்ட் எமிட்டர ஒரு அவுட்புட் டெக்கரேட்டர் போட்டு இப்டி அசைன் பண்றதும், இப்டி நான் போடுறதும், இட்ஸ் லிட்டரலி சேம். ஸோ அதனால என்ன அப்டின்னா, மத்த கோடுல அதாவது இந்த இடத்துலயோ, இல்லன்னா இங்கேயோ, இல்ல இங்கேயோ நான் எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். என் அப்ளிகேஷன் வில் ஜஸ்ட் வொர்க் டோட்டலி ஃபைன். லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. எபிசோட் 8 நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன அப்டின்னா வந்துட்டு, இந்த மாரி கோட நான் ரைட் பண்ணிட்டு அது கரெக்ட்டா இருக்குன்னு நீங்க நெனச்சிரலாம். நானும் உங்கள ஏமாத்திரலாம். பட் ரன் பண்ணி காமிச்சா தான் உண்மையிலேயே அது கரெக்ட்டா இல்ல தப்பா, இல்ல நான் சும்மா பொய் சொல்றேனா அப்டின்றதெல்லாம் உங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது தான் தெரியும். பிகாஸ் இது உங்களுக்கு இந்த டவுட் இருக்குமான்னு தெரியல. பட் எனக்கு நான் நெறைய யூடியூபர்ஸ் வீடியோ பார்க்கும்போது, ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்பிள் ஜஸ்ட் ரைட்டிங் த கோட் அண்ட் அவுட்புட் காட்ட மாட்டாங்க. லைக் நான் என்ன நினைப்பேன்னா, இது உண்மையிலேயே வொர்க் ஆகுமா? வாட் இஃப் இட் டசன்ட் வொர்க்? பிகாஸ் நான் என்னோட ஒரு 15, 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு, இது வொர்க் ஆகும்னு நம்பி தான் நான் ஃபுல்லா பார்க்குறேன். அப்புறம் அதே கூட நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அது வரலேன்னா, இட்ஸ் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த அவுட்புட் வொர்க் ஆகுதா இல்லையான்றதையும் காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மெசேஜ் ஃப்ரம் சைல்ட். ஸோ சென்ட் மெசேஜ் டூ பேரண்ட் அண்ட் டேட்டா சென்ட் ஃப்ரம் சைல்ட் டூ பேரண்ட். இட் ஜஸ்ட் வொர்க்ஸ் ஸ்மூத்லி ஃபைன். ஸோ இட் ஜஸ்ட் வொர்க்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் என்ன அப்டின்னா வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்க இப்போ நார்மல் ஈவென்ட் எமிட்டர் யூஸ் பண்ணும்போது, இதுல நான் டைப் மென்ஷன் பண்ணலைன்னா கூட, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி நான் டைப் மென்ஷன் பண்ணலைன்னா கூட, என்னால இங்க இருந்து எந்த விதமான டேட்டாவையும் சென்ட் பண்ண முடியும். நான் இங்க இருந்து ஒரு நம்பர் சென்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நம்பர் சென்ட் ஆகும். இதே இது இங்க இருந்து நான் ஒரு பூலியன் சென்ட் பண்ணலாம். பூலியன் சென்ட் ஆகும். பட் அதே இது நான் ஒன்ஸ் எனக்கு டைப் இங்க இருந்து நான் மென்ஷன் பண்ணதுக்கு பிறகு, என்னால அத பண்ண முடியாது. நான் இங்கேயும் டைப் குடுக்கலாம். பட் அங்க அது ஆப்ஷனல். பட் அதே இது அவுட்புட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது டைப் என்ன ஆகுது அப்டின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு மஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு ஆடட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்டின்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதே டைப்ஸ் யூஸ் பண்ணும் அப்டின்றதுக்காக தான். ஸோ இது என்ன அப்டின்னா வந்து அட்வான்ஸா அவங்க அடுத்தடுத்த ஆங்குலர் வெர்ஷன்ஸ்ல நெறைய விஷயங்கள இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே இத யூஸ் பண்ணுங்க, இப்டி பண்ணுங்க சோ தட் உங்க அப்ளிகேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அப்டின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ அப்டிதான் அட்லீஸ்ட் நான் பார்க்குறேன். ஸோ நீங்க என்ன அப்டின்னா, இன்புட், அவுட்புட் டெக்கரேட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்ஷன வச்சு ரீப்ளேஸ் பண்ணிறலாம். ஸோ உங்க கோட்ல வந்துட்டு டெக்கரேட்டரே இருக்காது. அதர் தேன் அட் காம்போனன்ட்ட தவிர்த்து. தாட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் அப்டின்னே நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ அதுதான் என்ன அப்டின்னா வந்து இதுக்கானது. ஸோ அகைன் இப்போ இதுலயே வந்துட்டு இப்ப நான் எனி அப்டின்னு குடுத்தேன்னா, ஆப்வியஸ்லி லைக் லிட்டரலா இங்க எப்படி நான் எதுவுமே குடுக்காதபோது அது எனக்கு எப்படி வொர்க் ஆச்சோ, எனி டைப் எனக்கு அப்படிதான் வொர்க் ஆகும். இப்ப நான் இங்க இருந்து ஹலோ ஃப்ரம் சைல்ட் காம்போனன்ட்ன்னு சென்ட் பண்ணாலும், மவுஸ் ஹேங் ஆவுது. என்னால கரெக்ட்டா அங்க கிளிக் பண்ண முடியல. ஓகே. ஸோ ஹலோ ஃப்ரம் சைல்ட் காம்போனன்ட் இட் வொர்க்ஸ். இங்க இருந்து இப்ப ட்ரூன்னு சென்ட் பண்ணா, இட் வொர்க்ஸ். இங்க இருந்து நான் ஒரு நம்பர் சென்ட் பண்ணேன்னா அதுவும் எனக்கு பேரண்ட் காம்போனன்ட்க்கு சென்ட் ஆகும். தி ரீசன் ஃபார் தட் இஸ் ஸோ பேரண்ட் காம்போனன்ட் இங்க இருக்குது. இங்க தான் அந்த பேரண்ட் மெசேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க அந்த மெசேஜ ரிசீவ் பண்றேன். ஸோ ஆப் சைல்ட்ல இருந்து மெசேஜ் ஈவன் சென்ட் பண்றத ரிசீவ் மெசேஜ்ல நான் டைரக்ட்டா பாஸ் பண்றேன்.
நீங்க கேட்கலாம், ப்ரோ பட் இங்க நீங்க டைப் ஸ்ட்ரிங் மட்டும் தானே குடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்க சென்ட் பண்ற நம்பரும் வருது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வேர் டைப் காஸ்டிங் ஹேப்பன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து நான் ஒன்ஸ் டைப் எனீன்னு குடுத்தோனே, இது வந்துட்டு இதோட டைப்ப மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்க இருந்து இங்க என்ன வேல்யூ ரிசீவ் பண்ணாலும் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மெயின் திங். வேரஸ் இங்க இதே இது, இப்ப இத நான் நம்பர் டைப்க்கு மாத்துனேன்னா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ வில் கெட் அன் எரர் சேயிங் லைக் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டூ டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஸோ இங்கேயும் போயிட்டு இத நான் நம்பர்ன்னு மாத்துறேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி அங்கேயே எனக்கு டைப் நம்பரா இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டூ டைப் நம்பர் அப்படின்னு வந்திருக்கும். தெரியுதா? பிகாஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு இது குடுத்துருக்கேன். ஸோ இது 0ன்னு மாத்துறேன். ஸோ இப்ப எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப இத கிளிக் பண்ணா நம்பர் ரிசீவ் ஆகும். அண்ட் இதே இது இங்க இருந்து இப்ப நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். ஹலோ ஃப்ரம் சைல்ட் காம்போனன்ட்ன்னு. இத சேவ் பண்ணிட்டு, இப்ப நான் இங்கேருந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அதுவும் ரிசீவ் ஆகும். ப்ரோ அப்ப அந்த டைப் எங்க ப்ரோ போச்சு? நம்பர் வரணுமே அப்படின்னா, அகைன் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பக் விச் ஐ ஃபிகர்ட் இட் அவுட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா, நானுமே நெறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன் இது நடக்கு அப்படின்னு. இந்த மாரி சில விஷயங்கள் வந்துட்டு ஒன்லி இஃப் யூ ட்ரை அண்ட் சீ யூ வில் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். நெறைய பேர் என்ன அப்படின்னா வந்து, இந்த மாரி கோட்ல லைக் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ட்ரை பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னா, ஓகே இது வந்துட்டு வை இட்ஸ் ஹேப்பனிங், வை இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இந்த மாரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். பட் அதெல்லாம் யோசிக்கணும். டு பி ஃபிராங்க் நான் அந்த மாரி நெறைய யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. வொர்க் ஆகுது. ஸோ என்ன ப்ரோ அப்பப்போ ஸ்டக் ஆயிடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சிஸ்டம் அந்த லெவல்ல தான் இருக்குது. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். வீடியோ பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு நெறைய ரீசன்ஸ்ல இது ஒரு ரீசன். பட் லைக் இட்ஸ் லைக் யூ கோ த்ரூ ஆல் த வின்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்க இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப என்ன அப்படின்னா வந்து, ஓவர் ஹியர் இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன் வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு இதாகுது மாட்டிக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் என்ன குடுத்தாலும் எனக்கு அது வருதே அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் எனி டைப். பிகாஸ் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா வந்துட்டு, ப்ரோ ஓகே இங்க எடின்னு குடுத்துட்டீங்க. ஆனா இங்க இருந்து எமிட் பண்ணும்போது ஸ்ட்ரிங் சென்ட் பண்றீங்கன்னா, அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரிங் தானே வரணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, திஸ் இஸ் த பாயிண்ட். இங்க இருந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எனி டைப்ல டேட்டா சென்ட் பண்ணும்போது, அந்த டேட்டாவ நான் எந்த டைப்ல வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். எரர் வராது. ஏன்னா இதோட ஒரிஜினல் டைப் எனி. நான் இங்க நம்பர்ன்னு குடுத்திருக்கிறதுக்காக, அது எனக்கு எரர த்ரோ பண்ணாது. தாட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால தான் நான் சொன்னது, ஈவென்ட் எமிட்டர்லயோ, இல்ல அந்த அவுட்புட் ஃபங்ஷன்லயோ நம்ம இங்க என்ன டைப் குடுக்குறோம்ன்றது தான் மெயின். அத ரிசீவ் பண்ற இடத்துல இதோட டைப் தான் அந்த இடத்துல ரிசீவ் ஆகும் அப்படின்றதுனால, இது எல்லாமே ஒரு கனெக்டட் ஃப்ளோ. ஜஸ்ட் நான் இங்க எடின்னு குடுத்ததுனால, அங்க நான் நம்பர் குடுத்தாலும் அங்க என்ன ஆகாது? பிரச்சனை ஆகாது. வேறஸ் அதே இது, இப்ப இங்க நான் ஸ்ட்ரிங் குடுத்துடுறேன். ஓகேயா? ஸோ இப்ப இங்க நான் ஸ்ட்ரிங் குடுத்துட்டேன் ப்ரோ. இங்க நான் நம்பர் குடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகும்னா, ஸ்டில் பாருங்க. எந்த எரருமே வராது. பிகாஸ் இங்க இது என்ன டைப்ல ரிசீவ் பண்ணுன்றது அதுக்கு மேட்டரே கிடையாது. எத நீ ஸ்ட்ரிங் டைப்ல சென்ட் பண்ற. நான் ஸ்ட்ரிங் டேட்டாவ சென்ட் பண்ணிடுறேன். நீ அத வந்துட்டு நம்பரா ரிசீவ் பண்ணு, என்ன வேணாலும் ரிசீவ் பண்ணு. அது உன்னோட தப்பு. அப்படின்ற மாரி இட் ஜஸ்ட் வொர்க்ஸ். ஸோ இது வந்துட்டு பக் தானே ப்ரோ ஆங்குலர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பக். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இல்ல ப்ரோ. இது இதான் சொல்யூஷன், அதான் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க அத கண்டுபிடிச்சீங்கன்னா, தயவு செஞ்சு அத கமெண்ட்ஸ்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் லைக் எவ்ரிஒன் நோஸ் எவ்ரிதிங். ஸோ நெறைய பேர் என்ன அப்டின்னா வந்து என்னையும் அப்படிதான் நெனச்சுட்டு இருக்கீங்க. ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ ஆங்குலர் தெரிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் தெரிஞ்சிருக்கு, ரியாக்ட் தெரிஞ்சிருக்கு, ஸ்வெல்ட் தெரிஞ்சிருக்கு. அது இதுன்னு. சி த ரியாலிட்டி இஸ் நாட் எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங். எனக்குமே எல்லாம்லாம் தெரியாது. எனக்கு தெரியாத விஷயங்கள் நெறைய ஆங்குலர்ல இருக்கலாம். எனக்கு தெரியாத விஷயங்கள் நெறைய ரியாக்ட், நெக்ஸ்ட்.jsல கூட இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் தட் வாட் யூ நோ அத வச்சு எவ்வளோ உங்களோட பொட்டன்ஷியல மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்கலாம். த சேம் தட்ஸ் வாட் ஐ டூ. இப்ப ஆங்குலர் வந்துட்டு இப்ப நான் அந்த சீரிஸ் பண்றேன் அப்படின்னா, ஆங்குலர் எனக்கு 100% தெரியுமானா, மேபி நாட். ஈவன் ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தட். பட் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். இட்ஸ் ரியலி சிம்பிள். பிகாஸ் மேபி எனக்கு ஒரு 70% தான் தெரிஞ்சிருக்கும். 80% தெரிஞ்சிருக்கலாம். அட்லீஸ்ட் 0%ல இருக்கிறவங்கள அந்த 80% கொண்டு வந்துரலாமே அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கோல். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
அததான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். மத்த எல்லாமே நான் கேட்க தான் முடியும். உங்களுக்கா தோணுச்சுன்னா பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, லைக் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வீடியோ புடிச்சிருக்கு. இந்த வீடியோ இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு, உங்க WhatsApp குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் இட். So until that, it's signing off. Anton from the Jeejo. Next episode பார்க்கலாம்.